ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. காலையில் எழுந்திரிச்சது இன்றைக்கி சண்டே மார்னிங். பொங்கலுக்கு வாங்கின சேனைக்கிழங்கு கொஞ்சம் இருந்துச்சுங்க. சரி, அதை கட் பண்ணி ஏதாவது ஒரு மார்னிங்கே சாப்பாடு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. சேனைக்கிழங்க இந்தளவுக்கு பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து முக்கால்வாசி வேகிற அளவுக்கு அதை நல்லா அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. கூடவே பூசணிக்காயும் ஒரு அரைவாசி இருந்துச்சு சின்ன காயில். சரி, அதையும் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கடலைப்பருப்பு வேக போட்டாச்சு. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் அத்தை வீட்டுக்கு போக வேண்டியது இருந்துச்சுங்க. ஸோ இதனால் மார்னிங்கே இதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு பூசணிக்காயையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்குள்ளாரவே பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த சைடு சேனைக்கிழங்கு நல்லா ஓரளவுக்கு அப்படியே கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இதை எடுத்து நீங்கள் லைட்டாக கட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வெந்துருச்சான்னு தெரியும். அதுக்கப்புறமா இந்த சேனைக்கிழங்கு கட்லெட் செய்கிறதுக்காக கொஞ்சோண்டு ஒரு 2 தக்காளி பழம், 2 பெரிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், இது கூடவே வரமிளகாய் 2, சோம்பு கொஞ்சம், பட்டை, கிராம்பு கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதில் பிரியாணி இலை, சோம்பு கொஞ்சம் சேர்த்துட்டு தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு அப்புறமா ஒரு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கட்டும். அதுக்குள்ளாரவே இந்த சைடு சேனைக்கிழங்கு நல்லா தண்ணி எல்லாம் போகிற அளவுக்கு வடித்து வச்சுக்கலாம். வேணும்னா நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த பேஸ்ட்டு தான் இந்த கட்லெட்டோட தனி டேஸ்ட்டே. ஸோ இதை மறக்காமல் அரைச்சி சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வர விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற சேனைக்கிழங்கு எடுத்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அதையும் கலந்து விடுவோம். ஓரளவு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம தேவைன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சாதத்தை கூட பிசைஞ்சு சாப்பிட்றது மாதிரி இருந்துச்சுன்னா இந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். அதுக்குள்ளார நம்ம இந்த சைடு பூசணிக்காய் கூட்டு செய்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாங்க. பூசணிக்காய் கூட்டு செய்கிறதுக்கு ரொம்பவே நம்ம சிம்பிளான ஒரு ப்ரிப்பரேஷனில் செய்கிறோம். தேங்காய் கொஞ்சம், இஞ்சி சேர்க்கலை, பூண்டு, அதுக்கப்புறமா சீரகம் சேர்த்துட்டு பச்சை மிளகாய், கூடவே நம்ம கறிவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளாரவே ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம் சேர்த்து பூசணிக்காய் போட்டு லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சிடலாம். இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே இந்த சேனைக்கிழங்கு கட்லெட் ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு சிலர் சேனைக்கிழங்கு எண்ணெயில் போட்டு பொரிச்செடுப்பாங்க. நான் ரொம்ப ஆயிலியாக இருக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது இன்னமும் உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூசணிக்காய் கூட்டு கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா இந்தளவுக்கு கொதிக்க விட்டுடலாம். ஒரு மூடி போட்டு வச்சுட்டு நல்லா வேக விட்டுருங்க. அது கொதி வந்ததுக்கப்புறமா வேக வச்சுருக்க கடலைப்பருப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு இறக்கணும்னா ரொம்பவே சூப்பராக கூட்டு ரெடி ஆயிரும். இப்போ சேனைக்கிழங்கு கட்லெட்டு கூட்டு இது கூட சாதம் வச்சு ரொம்ப சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிடலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சேராமல் லஞ்சுக்கும் சேராமல் ஒரு இடையில ஒரு 12 மணிக்கு சாப்பிட்டங்காட்டி ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் கிளம்ப கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.